சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் பகுதியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆதன் நியூஸ் செயலியில் செய்திகளாக பதிவிட்டு சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக மாறுங்கள். அரசியல் நிகழ்வுகள், சுவாரஸ்ய தகவல்கள், கோரிக்கை, திருவிழா, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் போட்டோ மற்றும் வீடியோவுடன் செய்திகளாக பதிவிடலாம். இது குறித்த மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியும் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும். தமிழ்நாட்டை மோடியும் அமித்ஷாவும் குறி வச்சிருக்காங்களா? 26க்கு என்ன பிளான் சார் வச்சிருக்காங்க? எடப்பாடி பழனிசாமியை 26ல பயணி சதவீதத்தில் நிறுத்தினாதான் 29ல மோடிக்கு 25 MP சீட்டு ஜெயிக்க முடியும். இதுதான் நம்ம டெல்லி பாஜக சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஆர்கேனர்ல உள்கட்சி குழப்பம் மாதிரி ஈரோடு கிழக்குல நிற்கவா வேண்டாமாங்கிறதுல உள்கட்சி குழப்பம் இருந்தது. சோ எடப்பாடி 2 இடத்துல நிற்காததுலயும் எடப்பாடி நான்வன்னியர்கள்ட்டையும் பறையர் செங்குந்தர் போன்ற சமங்களையும் கொங்கு நாடார்கள், கொங்கு மண்டலத்தில் உள்ள முஸ்லீம்கள் போன்ற சமங்கள் மத்தியிலும் எடப்பாடி பலகீனப்படுறாரு. சீமான் எமர்ஜ் ஆயிட்டாரு. நிச்சயமா இந்த களத்துக்குள்ள இருந்து கள அரசியல் தெரிஞ்ச நான் சொல்றேன். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி சீமானுக்கு பெரிய பூஸ்ட். அதையும் அவர் நரேட்டிவ் செட் பண்ணிட்டாரு. பெரியார் வெர்சஸ் தமிழ் அடையாளங்கள், திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் கொண்டு போயிட்டாரு. எடப்பாடி புத்திசாலித்தனமான அரசியல்வாதி. இந்த 4 வரையும் மார்ஜினலைஸ் பண்ணதுக்கு தான் அவர் அமித்ஷா போய் பார்த்தாரு. வேற எதுக்கும் அமித்ஷா போய் பார்த்தாரு. விஜய், டாக்டர் ராமதாஸ், அண்ணாமலை, செங்கோட்டையன் 4 வரையும் மார்ஜினலைஸ் பண்ண தான் பார்த்தாரு. சீமானா அவரால் மார்ஜினலைஸ் பண்ண முடியாது. மீண்டும் தினகரனுக்கும், ஓபிஎஸ்க்கும், அண்ணாமலைக்கும், அன்புமணி ராமதாஸுக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ விஜய்க்கு நான் சொல்றேன், அலர்ட்டா இருங்க. இவர்கிட்ட எடப்பாடி கிட்ட 4 பேர் அலர்ட்டா இருக்கணும். 4 பேரும் இந்த விஜயும் சேர்த்து 5வது ஆளையும் சேர்த்து அலர்ட்டா இருங்க. செங்கோட்டையன் அலர்ட்டா இருப்பாரு நம்புறேன். சோ இவங்க எல்லாம் அலர்ட்டா இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிருவாரு. 20+18 இந்த காம்பினேஷன் வொர்க் அவுட் ஆகாது. எடப்பாடியை முன்னிலைப்படுத்தினா அந்த இது ஆகாது. யாரை தான் சார் முன்னிலைப்படுத்தணும்ங்கறீங்க? செங்கோட்டையன் முன்னிலைப்படுத்தினா கூட எடப்பாடியோட பெட்டரா இருக்கும். நீங்க எடப்பாடி மீது ஒரு தனிப்பட்ட வன்மத்தை நீங்க எடப்பாடி இல்லாம செங்கோட்டையனை முன்னிலைப்படுத்தினா மட்டும் ஜெயிச்சிருமா சார்? எனக்கு லாஜிக் புரியல. அதாவது எடப்பாடியோட செங்கோட்டையன் முன்னிறுத்தா பெட்டரா இருக்கும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி வந்துள்ளார். வணக்கம் ரவீந்திரன் சார். வணக்கம் தாமரை சார். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தம்பி. நல்லா இருக்கிறியா? நலமா இருக்கேன் சார். மகிழ்ச்சி சார். மோடி ராமேஸ்வரம் வருகை அதுதான் ஒரு மிக முக்கியமான பேசுபொருளா மாறி இருக்கு. பாம்பன் பாலம் திறப்பு விழாவுக்காக பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு. இன்னும் கூடிய சீக்கிரத்துல அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு. அதிமுக, தேமுதிக, பாமக போன்ற கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேச வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் நிறையவே வந்துகிட்டு இருக்கு. பெங்களூர்ல பாஜகவுடைய அந்த சவுத் மிஷன் கூட்டம் இதுல தமிழ்நாட்டை பத்தி ரொம்ப தீவிரமாக விவாதிக்க போறாங்க ஒரு செய்திகள்லாம் அடிபட்டு இருக்கு. தமிழ்நாட்டை மோடியும் அமித்ஷாவும் குறி வச்சிருக்காங்களா? 26க்கு என்ன பிளான் சார் வச்சிருக்காங்க? டெல்லி ஹைகமாண்ட் என்ன பிளான் வச்சிருக்காங்க? எடப்பாடி பழனிசாமியை 26ல பயணி சதவீதத்தில் நிறுத்தினாதான் 29ல மோடிக்கு 25 MP சீட்டு ஜெயிக்க முடியும். அதுக்கு மெயின் டார்கெட் சாத்தோ தனியா விட்டோ எடப்பாடி பழனிசாமியை 15% நிறுத்தணும். இதுதான் நம்ம டெல்லி பாஜக சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இதுல அவங்க எப்படி இதை கையெடுத்து கொண்டு போறாங்கிறத பார்க்கணும். நமக்கும் அது தொடர்பாட்டு பல வியூகங்கள் இருக்கு. அந்த வியூகங்கள் எப்படி செட்டில் ஆகுன்னு பார்க்கணும். நீங்க உடனே சசிகலாவை ட்ரீட் பண்ண மாதிரி எடப்பாடியை ட்ரீட் பண்ண முடியாது சார்ன்னு சொல்லிடுவீங்களே? நிச்சயமா சார். சசிகலாவை ட்ரீட் பண்ண மாதிரி எப்படி எடப்பாடியை ட்ரீட் பண்ண முடியும்? எதுக்கு 15%க்குள்ள சுருக்கணும் அப்படின்னா எடப்பாடியை தனியா விளையாட விடணும். கூட்டணிக்கு வாங்க, என்டிஏ கூட்டணி அமித்ஷா ட்வீட் போடுறாருன்னா எப்படி கூட்டணியோட சேர்த்து வச்சுக்கிட்டு எப்படி 15% கீழே எடப்பாடியை கொண்டு வர முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல. பல கேள்விகள் இருக்கு. நான் மறுக்க வரல. இவர் டெமோக்ராட் தான். கடைசியா 20% வாக்கு எடுத்தவர் தான். ஆனா ஈரோடு கிழக்குல நிற்காதல பலகீனப்பட்டிருக்காரு. விக்கிரவாண்டியில நிற்காதல பலகீனப்பட்டிருக்காரு. இது பாண்டேக்கு தெரியல, இந்தியா டுடே மணிக்கு தெரியல, ஷியாமண்ணனுக்கு தெரியும், அவர் பேசல. இப்படி பல அரசியல் விமர்சனங்களை சொல்லிட்டே போகலாம். இடைத்தேர்தல் சார். இடைத்தேர்தல் நிற்காத கமலஹாசனின் தினகரனையும் தான் தாண்டி சீமான் 8% போயிருக்காரு. கமலஹாசனும் தினகரன் அவங்களுக்கு வேல்யூ இருக்குது சார். அதே ஆர்கே நகர்ல இடைத்தேர்தல திமுக டெபாசிட் கூட வாங்கல சார். அதையும் நாம கணக்கில் வச்சுக்கணும்ல. இடைத்தேர்தல நாம ஒரு கருதுகோளா நாம எடுத்துக்க முடியாதுல்ல. ஆப்பிள் வேற, ஆரஞ்சு வேற, சாத்துக்குடி வேற இல்ல சார். கண்டிப்பா சாத்துக்குடி வேறதான். ஆனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல எடப்பாடி பழனிசாமி நிற்காதனால சீமானோட குட்வில் பறையர்கள் மத்தியிலையும் செங்குந்தர்கள் மத்தியிலையும் உயர்ந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வன்னியரை கண்டு பயந்து போயிட்டாரு. 10.5க்கு பயில் சொல்ல முடியாம போயிட்டாரு. சிவி சண்முகம், KP முனுசாமி, வீரமணி, அன்பழகம் இருந்தும் 10.5க்கு டாக்டர் ராமதாஸ் கிட்ட பயில் சொல்ல முடியாம பயந்தடிச்சு ஓடிட்டாருங்கிற எண்ணம் பறையர்கள் மத்தியிலும் செங்குந்தர் போன்ற பிற சமூகங்கள் மத்தியிலையும் யாதவர்கள் மத்தியிலையும் வட தமிழகத்துக்குள்ள தெளிவாக இருக்குது. நான் கிரவுண்ட்ல இருந்து வந்தவன். மற்றவங்கள மாதிரி ஏசி ரூம் அரசியல்வாதி இல்லை. அதுக்கோட பின்விளைவாட்டு இன்னைக்கு சீமான் மேல்பாதிமங்கலம் திரௌதி அம்மன் கோயில் இதை
பார்க்கும்போது எனக்கு உள்ள பறையர் சமூக இளைஞர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சீமான் மட்டும்தான் சார் சொல்றாங்க, இதுக்கு நீங்க பின்னணியான்னு கேட்கறாப்புல. நாங்க பின்னணியில சீமான் எடுத்த முடிவு, எல்லாத்துக்கு நானா பின்னணி சம்பந்தமே இல்லை, சீமான் எடுத்த முடிவு. அதை நான் பேசுறேன். அதுல இல்ல சீமானுக்கு நீங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம், அந்த ரீதியில உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க சார். சீமானோட முழு உணர்வுபூர்வமான அவரோட முடிவு, அதுல எந்த யாரோட வேற எதுவும் இல்லை, உணர்வுபூர்வமா அவர் எடுத்த ஒரு முடிவுன்னு எனக்கு தெரியுங்கிறனால சரி சரி அதை சொல்றேன். அப்போ பறைய சமூக மக்கள் வந்து பாமக தான் இது பண்ணல சார், அதிமுகவும் பெரிய பாமகவா இருக்கு, வரலையே சார், சீமான் தானே வந்து நிற்கிறாருங்கிறத சொல்றாப்புல. இந்த இதை சமூக நீதி பேசக்கூடிய யாராவது பேசுறீங்களா? உங்க சமூக நீதி அப்போ போலீஸ் சமூக நீதி தானையா? எப்பா சமூக நீதி பேசுறல்ல, நீ பெரியார சொல்றல்ல, நானும் தந்தை பெரியார் தான் சொல்றேன். நீ உண்மையிலே தந்தை பெரியார்னு சொல்றதுக்கு உறுதியானவனா இருந்தா, ஒரு ஆனஸ்டி உள்ளவனா இருந்தான்னா, நீ சீமான் மட்டும்தான் மேல்பாதி மங்கலத்துல ஆலய பிரவேசத்துக்காக நிற்கிறாங்கிறத சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அப்ப இது பறையர் சமூக மக்களுக்கு தெரியுது. அதுல எடப்பாடி ராமதாஸை கண்டு ஓடிட்டாருங்கிறது அந்த மக்களுக்கு தெரியுது. இன்னும் எப்படி எடப்பாடியை லீடரா பார்ப்பான்? சீமானை தான் லீடரா பார்ப்பான். சேலம் மணிகண்டங்கிற வன்னியர் எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் அங்க ஒண்ணு வேலைக்கு ஆகாது. அதான் உண்மை நிலைமை. 26ல உங்களுக்கு அது தெரியும். களத்தை விட்டு ஓடுனதோட பலகீனத்தை எடப்பாடி எப்படி அடைய போறாருங்கிறது பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி ஈரோடு கிழக்கு களம், அங்க வந்து தேமுதிக, புதிய தமிழகம், முபாரக் எல்லாம் சேர்ந்து எடப்பாடி கிடைச்சது. ஆற்றல் அசோக்குமார் ஒரு மணி பேக் ஜெயித்துருவாருலாம் சொன்னாங்க அரசியல் விமர்சகர்கள். அந்த மணி பேக்கை விட்டு நீங்க எடுத்தது வெறும் 23% வாக்குகள், சீமான் எடுத்தது 8.3% வாக்கு. எடப்பாடி அங்க நின்று இருப்பாருன்னா 23-18 ஆயிருக்கும், சீமான் 8.3 13.3 ஆயிருக்கும். எடப்பாடிக்கும் சீமானுக்கும் 5% வித்தியாசம் இருக்கும். மக்கள் என்ன சொல்லுவான்? கொங்கு மண்டலத்திலே சீமான் தனித்துவ தலைவராட்டு 4 கட்சியும் எதிர்த்து மேலே ஏறி வந்து எடப்பாடிக்கும் அவருக்கு 5% வித்தியாசம்னு சொன்னா, அது தமிழகத்துல மற்ற பகுதிகளில் நாடார் பகுதியிலெல்லாம் சீமான் பக்கத்துல எடப்பாடி நிற்க மாட்டாப்புல, முக்குலத்தூர் பகுதியிலும் சீமான் ஏறிடுவாப்புலன்னு மக்கள் அதை பேசுவான். அப்ப நீங்க இதை மறைக்கிறதுக்கு களத்தை விட்டு ஓடிட்டீங்க. களத்தை விட்டு கோலத்தனமா ஓடுனதுல மக்களுக்கு விஷயம் தெரியாமலா இருக்கும். சார் களத்தை விட்டு ஓட்டுனவரை எதுக்கு சார் டெல்லியை கூப்பிட்டு வச்சு பார்க்கணும்? அமித்ஷா 15% இருந்து எடப்பாடியை சுருக்கணும்னு சொல்றீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எதுக்கு வந்து அமித்ஷா வந்து இபிஎஸ் எங்கேஜ் பண்ணணும்? எதுக்கு பார்க்கணும்? சீமான்ட்ட பலையிடப்படுவாருங்கிறதுல என்டியும் சேர்த்து தாங்க சொல்றேன், களத்துக்குள்ள வராத என்டியும் சேர்த்து தாங்க சொல்றேன். அதுல சரி மற்றவங்களோட டிஃபால்ட் தான் சீமானை வளர்த்து விடுது. இவங்க தமிழிசை அம்மையாரு, ஹெச் ராஜா, இலகணேசன் ஜி, பொன்னாரு, சகோதரி வானதி சீனிவாசன், இவங்கெல்லாம் ஆர்கேனர்ல பண்ண குழப்பத்துல தான் தமிழ் தேசியம் எழும்பிச்சு, இந்துத்துவா கீழே போச்சு. அது பிறகு அமித்ஷா வந்து திமுக அதிமுக அடிச்சுக்கிட்டு அதிமுக கூட்டணியில் போனாலதான் தமிழ் தேசியம் ஏறிச்சு. அதுக்கு பிறகு 2021 6.8% சீமான் எடுத்த ஓட்டு தான் பேலன்சிங் ஓட்டு. 2 அணிக்கு இடையில 5.5%, சீமான் எடுத்தது 6.8, 4% ஜெயித்த பாஜக எடுத்தது 2.7% வாக்கு. டேட்டா எடுத்து பாருங்க. அண்ணாமலை வந்ததும் பிஜேபிக்கு ஒரு வெளிச்சம் வந்தது. இப்போ அண்ணாமலையை நீங்க தட்டி விட்டீங்கன்னா அந்த வாக்கெல்லாம் சீமான் தலைமைக்கு வரும். ஈரோடு கிழக்குல என்டிஏ நிற்காததே சீமான் எமர்ஜ் ஆயிட்டாரு. அது அந்த எமர்ஜ் ஆகுது காரணம் ஆர்கேனர்ல உள்கட்சி குழப்பம் மாதிரி ஈரோடு கிழக்குல நிற்கவா வேண்டாமாங்கிறதுல உள்கட்சி குழப்பம் இருந்தது. சோ எடப்பாடி 2 இடத்துல நிற்காததுலயும் எடப்பாடி வன்னியர்கள்ட்டையும் பறையர் செங்குந்தர் போன்ற சமூகங்கள்லையும் கொங்கு நாடார்கள், கொங்கு மண்டலத்தில் உள்ள முஸ்லிம்கள் போன்ற சமூகங்கள் மத்தியிலும் எடப்பாடி பலகீனப்படுறாரு. சீமான் எமர்ஜ் ஆயிட்டாரு. இது நான் கடந்த கால பாஸ்ட் எவிடன்ஸ் வச்சு சொல்றேன். இத்தனைக்கும் சீமான் வந்து கடந்த முறை விக்கிரவாண்டில இருக்கும்போது 1.5% ஓட்டு தான் எடுத்தாரு. சீமான் வந்து வெள்ளூர்ல 2.6% வாக்கு தான் எடுத்தாரு. சீமான் வந்து நாங்குநேரில் ஹரிநாடாரோட கீழே தான் வாக்கு எடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா கமல்ஹாசன் நின்று இருப்பாருன்னா இந்த 3 இடத்துலயும் சீமானோட அதிக வாக்கு எடுத்திருப்பாருங்க. கமல்ஹாசன் நின்று பிரச்சாரம் பண்ணியிருப்பாருன்னா இந்த 3 இடத்துலயும் சீமானோட அதிக வாக்கு எடுத்திருப்பாரு. தினகரன் நின்று இருப்பாருன்னா அவர் வந்து நாங்குநேர்லாம் 10% எடுத்திருப்பாரு. அன்னைக்கு சீமான் 8% எடுத்திருக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் அவர் இந்த 8%க்கு வந்திருக்காரு. ஜெயலலிதாவுக்கு 40 இருந்தது, எடப்பாடி 20 இருக்குது. விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்குல நிற்காதனால பல சமூகங்கள் 2 ஜாதி கட்சியாட்டு அதிமுக போயிட்டு இந்த சமூகங்களை வந்து லீடர்ஷிப்ல சீமான் நிற்கிறாரு. நம்மளோட மேல்பாதி மங்கலம் இஷ்யூவை எடுக்கிறாரு. சிவி சண்முகம் எடுக்கல. பெரியாருக்கு பாரரத்னா கொடுக்கணும்னு கேட்ட கேபி முனிசாமி எடுக்கல. சீமான் எடுக்கிறான்னு அந்த சமூக மக்கள் கருதுறாங்க. அதனால களத்துக்குள்ள வராத எடப்பாடி பழனிசாமியை கொங்கு மண்டலத்திலையும் சரி வன்னியர் மண்டலத்திலையும் சரி வன்னியர் கொங்கு வேளாளர்கள் மத்தியில சீமான் பலகீனப்படுத்துவார். இது உறுதியா நடக்க போகுது 2026ல. இது வேணா பாண்டியன் என்னை வச்சு பேச விடுங்க, நான் பாண்டிய கிட்ட என்லைட்டன் பண்ணி விலைக்கு சொல்றேன். நீங்க இன்னும் கடந்த காலத்திலே திமுக அதிமுக ஜெயலலிதா கருணாநிதினு அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஜெயலலிதா காலத்துல எப்படிங்க விளவங்கோட்டில் 4வது போய் 3.5% போகும்? 4வது போய் எப்படிங்க ஜெயலலிதா
ஜெயலலிதாக்கு ரெட்டல 3% போகும். சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போனார் விளவங்கோட்டில். நோட்டா கீழே ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போற சீமான் தான் இன்னைக்கு 3வது இடத்துல வந்து எடப்பாடியை 4வது இடத்துக்கு பண்ணியிருக்கிறாரு. இது டேட்டா. பாண்டியனாலும் சரி இந்தியா டுடே மணினாலும் சரி யாரும் மறைக்க முடியாது. நீங்க வேணா பேசுறதுக்கு மனசு இல்லாம உங்க விருப்பத்துக்கு என்னத்தையும் பேசிட்டு போயிட்டு இருப்பீங்க. நான் டேட்டாவோட பேசுறேன். அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில சீமான் 3வது இடம், அதிமுக 4வது இடம். ஏன் சீமானுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான், அது மோடிக்கும் ராகுல் காந்திக்கும். சீமானுக்கு என்னங்க அது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? உங்களை மாதிரி தானே. ஓகே சார், சீமானுடைய ஓட் பேங்க் உயரும்னு சொல்றீங்க. 8ல இருந்து எவ்வளவு % உயர வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா அந்த ஈரோடு கிழக்குல எடுத்த 16ம் என்டிஏ நிற்காததுனால உள்ள பலகீனம் என்டிஏக்கு வந்து தமிழகம் ஃபுல்லா வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நின்றுக்கணும். உள்கட்சி மோதல்ல அண்ணாமலைக்கு மேல உள்ள இதுல நிற்காம ஆளாளுக்கு கோர் கமிட்டியில கருத்தை சொல்லி நிற்காதது வீக்னஸ். அதே மாதிரி எடப்பாடி நிற்காதது வீக்னஸ். அவர் அந்த 16%ஐயும் அதிமுகனுக்கல்ல இந்த ஓட்டை எங்களுக்கு போடுங்கன்னு கேட்கல, பாஜகனுக்கல்ல இந்த ஓட்டு எங்களுக்கு போடுங்கன்னு கேட்கல. திப்பு சுல்தான பெரியவனா சொல்லி தான் அந்த ஓட்டை எடுத்தாரு. இன்னைக்கும் அந்த முஸ்லீம் அதை தான் பேசிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பழனி பாபாவும் தமிழர், பாரதியாரும் தமிழர்னு சொல்லி தான் அந்த ஓட்டை எடுத்தாரு. எல்லாத்துக்கும் மேல கொடநாடு கொலை என்னாச்சு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு என்னாச்சு, பொள்ளாச்சி பாலியல் இது என்னாச்சு, அதிமுக ஊழல் அமைச்சர்களை ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணலன்னு ஸ்டாலினை இந்த 4 பாயிண்ட்லயும் அடிக்கிறாரு. அப்ப இன்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலின் ஒரு கூட்டணி பலத்தோட, பெருந்தலைவர் காமராஜ் 57-62 இருந்த உயரத்துல கூட்டணி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. தெளிவான நிலைப்பாட்டுல இருக்கிறாரு. சீமான் தனிச்சு போட்டின்னு ஏபிசிடி எதிர்ப்புன்னு தெளிவான நிலைப்பாட்டுல இருக்கிறாரு. ஏர்லி பேர்ட் வில் கேட்ச் த பிளே. தனிச்சு போட்டின்னு மக்களை நம்பி நிற்கிறாரு. ஏடிஎம்கே எதிர்க்கிறாரு, பிஜேபி எதிர்க்கிறாரு, காங்கிரஸ் எதிர்க்கிறாரு, டிஎம்கே எதிர்க்கிறாரு. 4 பேரும் தெளிவா இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி ஈரோடு களத்தை கோட்டை விட்டதுல கண்டிப்பா சீமானால பலகீனப்படுவாரு. என்டிஏ கோட்டை விட்டதுல என்டிஏ பலகீனப்படும். நானே நிக்கணும்னு சொன்னேன், அமித்ஷாட்ட நிக்கணும்னு சொன்னேன், மோடிட்ட நிக்கணும்னு சொன்னேன், அண்ணாமலைட்ட நிக்கணும்னு சொன்னேன். அவங்க நிக்காம சீமான் கையில களத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படித்தான் கமலஹாசன் தினகரனும் சீமான்ட்ட பலகீனம் அடைஞ்சாங்க. நிச்சயமா இந்த களத்துக்குள்ள இருந்து கள அரசியல் தெரிஞ்ச நான் சொல்றேன். சீமான் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு வந்து மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி சீமானுக்கு பெரிய பூஸ்ட். அதையும் அவர் நரேட்டிவ் செட் பண்ணிட்டாரு. பெரியார் வெர்சஸ் தமிழ் அடையாளங்கள், வேலுப்பிள்ளை பாரதியார், பரிதிமால் கலைஞர், உவே சாமிநாத ஐயர், ரெட்டமலை சீனிவாசன், ஐத்திய பண்டிதர், பசுமன் முத்துராமலிங்க தேவர், தமிழ் அடையாளங்கள்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாரு. திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம்னு கொண்டு போயிட்டாரு. பெரியார் ஸ்டாலின் வெர்சஸ் சீமான் கொண்டு போயிட்டாரு. இந்த கிளாரிட்டி இன்னைக்கு எடப்பாடி வந்து 4 பேரை அடிச்சிட்டாரு. 4 பேரை அரசியல் அரங்கத்தில் அடிச்சிட்டாரு. இந்த கிளாரிட்டி 4 பேருக்கும் இல்லை. நான் தெளிவாக தான் பேசுறேன். அடிச்ச 4 பேர் யாரு? வந்து விஜய் அடிச்சாரு, அடுத்து பாமக டாக்டர் ஐயா அடிச்சாரு, அடுத்து அண்ணாமலை அடிச்சாரு, அடுத்து செங்கோட்டையன் அடிச்சாரு. 4 பேரையும் அவர் அடிச்சிட்டாரு. இந்த 4 பேர்கிட்டையும் அந்த கிளாரிட்டி இல்லைன்னு ஏன் சொல்றோம்னா, அவர் கூட கூட்டணிக்கு யாருமே இல்லை. புதிய தமிழகம் அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுல பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் அநீதி அழைச்சிட்டீங்கன்னு புதிய தமிழகம் வந்து சீமானா தான் சொல்றாரு. 5% உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. புதிய தமிழகம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க. தேமுதிக பட்ஜெட்டை பாராட்டிட்டாங்க. சட்டம் ஒழுங்குல ஸ்டாலின் நடத்தின நடவடிக்கைக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டாங்க. அப்போ யாருமே கூட்டணி இல்லாத டைம்ல முபாரக் மட்டுமே, எஸ்டிபிஐ மட்டுமே இருக்கக்கூடிய டைம்ல இந்த 4 பேரையும் மார்ஜினலைஸ் பண்ணதுக்கு, இம்பார்ட்டன்ஸ் குறைக்கிறதுக்கு டக்குன்னு அவர் வந்து அமித்ஷா பார்க்க போனார். உடனே கூட்டணி முடிவு பண்ணிட மாட்டாரு. ஆனா அமித்ஷா சொல்றாரு என்டிஏ தலைமையிலான கூட்டணியில தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும்னு சொல்றாரு. ஆனாலும் ஏடிஎம்கே தரப்பு வந்து கூட்டணியை பத்தி அவங்க வாய் திறக்கவே இல்லை. நேற்றைக்கு வந்து அந்த வகுவாரிய மசோதாவில் வந்து பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன சிக்னல் சார் வந்து டெல்லிக்கு வந்து எடப்பாடி கொடுக்க விரும்புறாரு? அதான் எடப்பாடி அதுல தெளிவா இருக்கிறாரு. அக்செப்ட் த ரியாலிட்டி தென் ட்ரை டு கோ பிஹைண்ட் தட். ஸ்டாலின் எப்படி புத்திசாலித்தனமா, கலைஞரோட புத்திசாலித்தனமா ஒரு அரசியல்வாதியோ, எடப்பாடியும் புத்திசாலித்தனமான அரசியல்வாதி. 7 வருஷத்துக்கு முன்னே சொல்லியிருக்கேன். இந்த 4 வரையும் மார்ஜினலைஸ் பண்ணதுக்கு தான் அவரு அமித்ஷா போய் பார்த்தாரு. வேற எதுக்கும் போய் அமித்ஷா போய் பார்த்தாரு. விஜய், டாக்டர் ராமதாஸ், அண்ணாமலை, தென் செங்கோட்டையன் 4 வரையும் மார்ஜினைஸ் பண்ணதான் பார்த்தாரு. சீமானா அவரால் மார்ஜினைஸ் பண்ண முடியாது. அவர் தனிச்சு நின்று இவரை பலகீனப்படுத்திடுவாரு, தட்டி தூக்கிடுவாருங்கிறது எனக்கு தெரியுது. கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு. அப்ப அவரை தனிச்சு நிற்பன்னு சொல்றாரு. 214 100 யங்ஸ்டர்ஸ் இளம்பெண்கள் எல்லாம் விட்டு 214 சொல்றாரு. அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே 8% பலகீனப்படுத்தினவர் இன்னும் பலகீனப்படுத்துவாரு. அது 100க்கு 100 உண்மை. அது எடப்பாடி ஊசிய நாணி தலையிட நின்று 1000 பேரை வச்சு காவடி எடுத்தாலும் அது நடக்காது. நம்ம சீமான் தெளிவா இருக்கிறார் அதுல. ஒண்ணு. 2வது, பெரிய பெரிய தொழிலதிபர்களை வச்சு காவடி எடுத்தாலும் நடக்காது. சீமான் 26 எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார் வழக்கம் போல.
என்டிஏ கூட்டணி அமைந்தாலும் அது பலவீனப்படுத்துவாரா சார்? என்டிஏ கூட்டணி அடைஞ்சா ரொம்ப ஈஸியா பலவீனப்படுத்திடுவார். அந்த 18% வாக்குல பெரும்பகுதி வாக்கு சீமானுக்கு வரும். இன்னைக்கு கூட பேசியிருக்காரு அண்ணன் அண்ணாமலை தெளிவா பேசிக்கிட்டு, அண்ணாமலை பாராட்டி பேசுறாரு, ஆனா பாஜக எதிர்க்கிறாரு, தெளிவா போறாருல, புரியுதுல்ல? அப்போ நம்ம இந்த இதை வருவோம் முதல்ல. எப்படி விஜய் சார், அதாவது 18+22 ஜெல்லாகாதுன்னு சொல்ல வரீங்களா? அரித்மெட்டிக்கலா டிஎம்கே டஃப் கொடுக்க முடியாதா? என்டிஏவும் ஏடிஎம்கே இணைந்தால் எடப்பாடி சிஎம்மா சொன்னா பொருந்தா கூட்டணி ஆயிரும், 8% ஓட்டு அவுட் ஆயிரும், அது உறுதியா அவுட் ஆயிரும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்போ அவரு எடப்பாடி இம்பார்ட்டன்ஸ் குறைச்ச 4 பேர் எப்படிங்கிறத நான் விளக்கட்டா? விஜய் பற்றி ஆதவ அர்ஜுனாவும் 45 சீட்டுக்கு நாங்க கூட்டணி போறதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம். 110 சீட்டு, 117 சீட்டு விஜய் சீஃப் விஜய் டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு அர்த்தம் இல்லாத, தரவுகள் இல்லாத, ஒரு சிலருக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய செய்திகளை பிராண்டிங் மாஸ்டர்ஸ் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. குபேந்திரன் தான் சொன்னாரு 8 சீட்டுக்கு மேல தகுதி இல்லைன்னு, சிவி சண்முகம் சொன்னாரு. குபேந்திரன் செய்தியோட விஜயை தூக்கி வந்த இந்த செய்தி தான் எடப்பாடி அடிச்சு வந்தது. அப்ப நான் சொன்னேன், ஜானகி சிவாஜி மாதிரி போயிடும், அவர்கிட்ட இருக்க ஓட்டுக்கு தான் விஜய்க்கு சீட்டு கொடுக்கணும், அது அவருக்கு நஷ்டம். பலன் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில எப்படி 40 சீட்டு கொடுப்பாங்கிற கேள்வியே எழும் சார். பலன் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில இல்லாத ஓட்டை எப்படி டிரான்ஸ்பர் பண்ணிருக்க முடியும்னு எடப்பாடியை நான் அடிச்சேன். அந்த செய்திகள் எடப்பாடியை காயப்படுத்திச்சு. விஜய் சிஎம்மா எடப்பாடி சிஎம்மா 2.5 வருஷம் விஜய்க்கு, 2.5 வருஷம் எடப்பாடிக்குலாம் செய்தி அமித்ஷா பார்த்தது மூலமா அந்த ஊதி பறக்க விட்ட அந்த பலூன்ல நான் ஊசி வச்சு பலம் நிரூபிக்கலங்கிற ஊசி வச்சு குத்துவன்ல, அந்த ஊசியை எடப்பாடி வச்சு குத்திட்டு போயிட்டாரு. ஓகே, நான் குத்துனதோட அந்த பலூன் பொட்டி தெரிச்சு விஜய்க்கு ஆட்கள் பரித வச்சு போனாங்க. ஓகே, ஒன்னாச்சா? இன்னும் விஜய் முழுமையா வேண்டாம்னு சொல்லல, அவர் டேம்ஸுக்கு சேர்த்து இப்போ வரைக்கும் ஆப்ஷன்ஸ் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்காரு. அவர் டேம்ஸுக்கு சேர்த்துக்குவாரு. ஓகே, ஒன்னு. ரெண்டாவது பாமக சார், பாமக அவர் வன்னியர்குல சத்திரியர்களுக்கு பயந்து 10.5 நான் கொடுத்த சரின்னு சொல்றதுக்கு பயந்து கோலத்தனமா இவர் விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடிட்டார். உண்மையிலே ஓடிட்டாரு. ஸோ அது போலரைசேஷன் வட தமிழகத்துக்குள்ள உருவாயிட்டு, வன்னியர் வெர்சஸ் நான் வன்னியர் போலரைசேஷன் உருவாயிட்டு. 23% ரெட்டேல வாக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு. பாண்டே, இது உங்களுக்கு தெரியுமா? ஷியாமனே, உங்களுக்கு தெரியும், நீங்க பேச மாட்டீங்க. இந்தியா டுடே மணி உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாரும் சொன்னாதான் இந்த கருத்துக்கள் வலுப்பெறும். அவங்க மக்களை மூடி மறைக்காங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இதை சொல்றேன். அதே போலரைசேஷன் என்டிஏக்குள்ள ராமதாஸ் நின்று, விடுதலை சிறுத்தைகள் திமுக நின்னா மீண்டும் 2026 வரும். அந்த போலரைசேஷன்ல எடப்பாடி 3வது பேருவாரு. இத்தனைக்கும் எடப்பாடி 2024 சாதித்தது வடமண்டலத்துல தான். ஜெயலலிதாவோட மேல வந்துட்டாரு. ரெட்டையில பெரிய அளவுக்கு 10.5, சேலத்துல 38%, சிதம்பரத்துல 35. பிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கேங்கிற காம்பினேஷனால அப்படி ஜெயிச்சு வந்தாங்க சார். பிளஸ் அந்த 10.5 கொடுத்தது வேற ஒரு. தாமரை, நீ என்ன பேசுற? பாமக மீறி வந்திருக்காங்க. தாமரை, பாமக ஒண்ணுமில்ல, நீ அந்த வன்னியர் ஓட்டு 10.5 கொடுத்தாருங்கிறதுக்காகவும், சிவி சண்முகத்துக்காகவும், கேபி முனுசாமிக்காகவும், அன்பழகனுக்காகவும், வீரமணிக்காகவும் எடப்பாடி 10.5 கொடுத்தாருன்னு வன்னியர் ராமதாஸை டிசைட் பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க. தாமரை, 24 மக்களவையில. நான் திரும்ப பேசுனது கோட்டை விட்ட இடம் விக்கிரவாண்டியில பயந்து பீச்சு அடிச்சு கோட்டை விட்டுட்டாருங்க. திரும்ப சொல்றேன், நான் விக்கிரவாண்டியில ஏடிஎம்கே நின்றுக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்க. அவங்க கோட்டை விட்டாங்க, அந்த கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்றேன். இது சாதிச்சுட்டாங்கன்னு சொல்றேன். ஓகே, சோ எடப்பாடி ஒரு வன்னியரா தான் பாக்குறாங்க, நாம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா, நானே சொன்னேன், அதை பெரிய அளவுல பாக்குறாங்க. சரி, அப்போ அந்த இடத்துல சாதிச்சவரு விக்கிரவாண்டியில கோட்டை விட்டாரு. அப்ப விக்கிரவாண்டியில கோட்டை விட்டதுனால டாக்டர் ஐயா, நான் என்டிஏல நிப்பேன், நான் என்டிஏல நின்னு நீங்க அதிமுக கூட்டணின்னு போனா வட தமிழகம் பாமக இன்க்ளூசிவ் அலையன்ஸ் வெர்சஸ் பிசிக இன்க்ளூசிவ் அலையன்ஸ் போலரைஸ் ஆயிடும். நீங்க 3வது பெரியவங்கிற இதை டாக்டர் ஐயாவுக்கு அந்த இது இருந்தது. சரி, நானே அதை பேசினேன். ஆப்ஷன் எடப்பாடிக்கு டாக்டர் ஐயா தான்னு நானே சொன்னேன். ஆமா, ஆப்ஷன் நானே டாக்டர் ஐயான்னு தான் சொன்னேன். உண்மை இன்னைக்கும் அதுதான் என் கருத்து. ஓகே, இப்போ வரைக்கும் பாமக ஆப்ஷன் ஒன்னாதான் எடப்பாடி வச்சிருக்காரா சார்? எப்பா, அதுதான் அமித்ஷா பார்த்ததுல அடிச்சுட்டாருன்னு சொல்றானே, புரியலையா உனக்கு? ஓகே, அமித்ஷா ஆப்ஷன் ஓபன் பண்ணதுல இதெல்லாம் அடிச்சுட்டாரு அவரு. Can you follow me? Yes. அடுத்தால அடிச்சது செங்கோட்டையனை பொறுத்த அளவுல நீங்க பாஜகவை காட்டி தானே என்கிட்ட பவர் பாலிடிக்ஸ் பண்றீங்க. நானே பாஜக போயிட்டோம்னா ஓகே, எப்படி பவர் பாலிடிக்ஸ் பண்ண முடியும்? இப்ப என்ன செய்வீங்க கதை தான். அவரு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துட்டாரு. அண்ணாமலை கடைசி ஆப்ஷன். அண்ணாமலை என்டிஏ பலப்படுத்தி ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை வச்சு பெருசா கொண்டு போறாரு. நான் என்டிஏக்குள்ள வரேன்னு சொன்னா அதுவும் குழம்பி போயிருமில்ல, உங்களை தலைவரா வைப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது ஆயிரும்ல.
அப்போ ஒரு கையில 4 மாங்காய் அடிச்சிட்டாரு. ஓகே. இந்த 4 பேருமே கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுன்னு கேட்க மாட்டாங்க. என் தம்பி சீமான் வந்து நியாயத்தை பேசக்கூடியவன். கொடநாட்டில் இப்படி கொலை நடந்திருக்க, இந்த கொலையை ஸ்டாலின் என்ன பார்த்தாரு, யாது பார்த்தாருன்னு ஸ்டாலின் அடிக்கிறாப்புல. விஜய்க்கு அந்த நியாய உணர்வோ கொடநாட்டில் கொலை நடந்துடணும் நம்பிக்கையே கிடையாது. அவர் வியாபார அரசியல், எடப்பாடி கூட வியாபாரம் பண்ணதுக்கு தான் அவர் அதை போவார். ஓகே. ஸோ அந்த கொடநாட்டை பற்றி டாக்டர் ஐயாவும் பேசல, கொடநாடு கொலையை பற்றி. ஓகே. துப்பாக்கியோட பற்றி பேசல, அதிமுக ஊழல் அமைச்சர்கள் கைது இல்லைன்னு ஏன் பேசல. சீமான் ஏபிசிடி எதுக்கூடிய சீமான் மட்டும்தான் பேசுறாரு. ஸோ அவருக்கு வந்து இது பிளஸ். இவங்கெல்லாம் பேசல, சீமான் தான் பேசுறாருங்கிறத நியாய உணர்வோட உண்மையா நான் சொல்றேன். என் சகோதரன் சீமானுங்கிறது மாற்றப்பட்டது இல்லை. நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத நீ பாரு. அப்போ இந்த 4 பேருக்குமே எடப்பாடியோட புடிமானத்தை வச்சு போகணுங்கிற எண்ண ஓட்டம் இருக்கு. ஓகே. 4 பேரும் எடப்பாடி நம்புறாங்க. சோ நீங்க வரலன்னா நான் அங்க போயிருவேன்னு எடப்பாடி இப்படி சிக்னல் கொடுக்குறாரா சார் 4 பேருக்கும்? இந்த 4 பேருக்குமே அந்த சிக்னலை கொடுத்து இந்த 4 பேர் இம்பார்ட்டன்ஸையும் அவர் அடிக்க பாக்குறாரு. ஓகே. இதை இந்த 4 பேரும் எப்படி திருப்பி அடிக்க போறாங்கன்னு தான் பார்க்கணும். அடிக்க முடியுமா சார் இந்த 4 பேராலையும் எடப்பாடிய? அது அவங்க முயற்சி பண்ணுவாங்க. எப்படி திருப்பி அடிக்க போறாங்கிறதான் பார்க்கணும். செங்கோட்டையனை பொறுத்த அளவுல அவரு டெல்லியில என்ன சொல்லுவாரு, நான் மோடியை புகழ்ந்து பேசினதுனால அவர் எடப்பாடியே வந்தாரு. ஆமா, நீங்க அந்த கேஸ்ல கரெக்டா பண்ணுங்க, அந்த ஈசி கேஸ்ல கரெக்டா பண்ணுங்க. நான் வந்து மோடி உலக தலைவர்னு ரங்கராஜ் பாண்டியோட சாணக்கிய விழால பேசலன்னா இவர் உங்களை தேடி வந்திருப்பாரா? ஓகே. அப்ப யாரால அது நடந்தது? என்னால நடந்தது. என்ன இஷ்யூ இல்லாம பண்றதுக்கு அவர் இதை பண்ணிட்டாரு. ஒரு பெரிய ராஜதந்திரி, அரசியல் சாணக்கியர். நீங்க ஏமாளியா? மோடி ஏமாளியா? உங்க ஆளு ரவீந்திரன் துரைசாமி வக்கீல் சொல்றான், அத கொஞ்சம் ஒரு வார்த்தை கேளுங்கிறத செங்கோட்டையனும் சொல்லுவாரு. என்ன வக்கீல் தான் சொல்லுவாரு, மோடி காலன்னு தான் செங்கோட்டையனும் சொல்லுவாரு. ஸோ அவர் அதை எடுத்து இந்த அண்டு பண்ண முயற்சி பண்ணலாம். ஓகே. அண்ணாமலை நான் தலைவரா இருந்தாதான் இங்க சாதிக்க முடியும், நான் தலைவரா இல்லைன்னா அவர் வந்து வெற்றினி காட்டிடுவாரு. அதை அப்புறம் உங்களுக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் தருவாரு. அதனால என்ன தலைவரா இருக்க, அவர் தலைவரா இருக்கணுங்கிறத அவரு அண்ணாமலை முன்னெடுப்பாரு. விஜய் அவர் தெள்ள தெளிவா சீமான் மாதிரி தனிச்சுங்கிற முடிவை எடுக்கணும். கொடநாடு கொலையை பற்றி பேசணும், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசணும், பொள்ளாச்சி பாலியலை பற்றியும் பேசணும், அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைது இல்லைன்னு பேசணும். இந்த 4ஐயும் பேசாத வரையில விஜய் சீமான் நான் புரட்சி அரசியல் பண்றேன், விஜய் வியாபாரம் பண்றாருங்கிறதா உண்மை. சரி, விஜயும் வந்து எடப்பாடிக்கு நாம போயிருவோங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கா? நம்ம ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சுங்கிறதுனாலதான் அவரும் அமைதியா இருக்காரா சார் விஜயும்? கண்டிப்பா. அவரு அதிமுக எதுக்காததும் காங்கிரஸ் எதுக்காததும் காரணம் 2 பேர் கூட அவருக்கு ஒரு கூட்டணி ஆப்ஷன் வந்துடாதாங்கிற நப்பாசை தான் காரணம். ஓகே சார். அதாவது பல நிரூபிக்காமலே அதை அடைஞ்சிடலாங்கிற ஒரு நப்பாஸ் அவருக்கு இருக்கதான் காரணம். ஓகே சார். டெல்லி போயிட்டு வந்த பிறகும் அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணிங்கிறாரு. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை பத்தி இது வரைக்கும் பேசவே இல்லை. இந்த 4 பேருக்காக தான் இந்த கூட்டணி பத்தி எந்த ஒரு முடிவும் எடுக்காம வந்து எடப்பாடி இருக்காரா சார்? கண்டிப்பா. எடப்பாடி சமர்த்தர், பெரிய ராஜதந்திரி. நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்றேன். ஒருக்கா தினகரன் கூட எடப்பாடி ராஜதந்திரின்னு சொன்னதுக்கு வந்து கிண்டல் பண்ணாரு. மீண்டும் தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜய் பல நிரூபிக்காதவங்களை மாற்று கட்டமில்ல. விஜய்க்கு நான் சொல்றேன், அலர்ட்டா இருங்க. இவர்கிட்ட எடப்பாடி கிட்ட 4 பேர் அலர்ட்டா இருக்கு. 4 பேரும் இந்த விஜயும் சேர்த்து 5வது ஆளையும் சேர்த்து அலர்ட்டா இருங்க. செங்கோட்டையனே அலர்ட்டா இருப்பாருன்னு நம்புறேன். ஸோ இவங்க எல்லாம் அலர்ட்டா இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாரு. ஒருத்தரை காட்டி ஒருத்தரை வீழ்த்திட்டு போயிடுவாரு. யாருமே கூட்டணி இல்லாத பட்சத்துல அவரு அமித்ஷா போய் பார்க்காருன்னா பெரிய ராஜதந்திரி. ஓகே. அவருக்கெல்லாம் பல மாங்காய் அடிக்கிறாரு. ஒரு கல்ல பல மாங்காய் அடிச்சிட்டாரு எடப்பாடி. அடிச்சிட்டாரு. என்னமோ இவங்க தான் இது விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை அடிச்சுட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திருப்பி அடிக்கணும். எடப்பாடியை நாம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது நீங்க சொல்ல வரீங்க. நான் என்னைக்குமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணலையே. ஓகே. அவர் கலைஞர் ஜெயலலிதா மாதிரி தலைவராக முயற்சி பண்ணக்கூடியவர் தான் நான் சொன்னேன். ஓகே. எனக்கும் அவருக்கும் அந்த இடஒதுக்கீடு விஷயத்துல மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் போன்ற சமூகங்களுக்கெல்லாம் பாவிகளா அவங்க இந்த இவங்க பொழப்புல சமூக நீதி சூறையாடல் தெருவில் என்ன போராட சமாதானங்கள்னு அநியாயம் பண்ணிட்டீங்களங்கிறதுல தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவரை நான் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு தானே போனேன். இது சிபி சண்முகத்துக்கு சேர்த்து தான் சொல்றேன், நான் விடவும் மாட்டேங்கிறத சொல்றேன். ஓகே சார். அமித்ஷாவே என்டிஏ கூட்டணின்னு சொல்லிட்டார் சார். டெல்லி வந்து தமிழ்நாடு வந்து எப்படி சார் பாக்குறாங்க? அமித்ஷாவும் வந்து கூட்டணி பேசுறாரு, மோடியும் தமிழ்நாடு வரப்போறாரு. என்ன சார் பிளான் வச்சிருக்காங்க எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும்? திமுக வீழ்த்தணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஓகே சொல்லிடுவாங்க. ராஜ்நாத் சிங் வந்து கலைஞர் நினைவிடத்துக்கு வந்ததும் அமித்ஷா இது அண்ணாமலையும் வாங்கன்னு சொன்னதும் என்ன நோக்கத்துக்கு? ஒரு ஹானர் பண்ணணுங்கிறதுக்காக தான். ஓகே, ஹானர் பண்ணுன்னுட்டாங்களா? நானும் அந்த இடத்துக்குள்ள அவங்க நோக்கம் வந்து பாண்டே சொல்றது அந்த நோக்கத்தை சொல்றாரு. திமுகவை வீழ்த்தணுங்கிற நோக்கத்தை பாண்டேயும் டெல்லி ராஜகோபாலும் சொல்றாரு. நான்
மோடி லாயலிஸ்ட், மோடிக்கு பாசிட்டிவா தான் நான் இருக்கிறேன், திமுகவை வீழ்த்தாண்டா நான் சொல்ல வரல. மோடி ஏமாந்துடக்கூடாது, எடப்பாடி கிட்ட மோடி ஏமாந்துடக்கூடாது. 2029 25 எம்பி சீட்டு மோடி ஜெயிக்கணும்னா எடப்பாடியை 15% மார்ஜினலைஸ் பண்ணினாதான் அவர் 29 காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபர் கொடுக்க மாட்டார். ஓகே, இது நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம வெளிப்படையா சொல்லி தான் வரேன். பட் மற்றவங்க திமுக வீழ்த்தணுங்கிறதுக்காக எடப்பாடி 25% பலம் உள்ள ஒரு ஆட்டு அவரை 20-25 ஆக்கினாலும் ஒண்ணுமில்லன்னு மற்றவங்க பேசுறாங்க. அவங்களுக்கு மோடி இன்ட்ரெஸ்ட்ல அக்கறை இல்லை. நான் முழுக்க மோடி இன்ட்ரெஸ்டுக்காக இருக்கிறேன். வெளிப்படையா தான் நான் அதை சொல்றேன். சார், அதாவது இதுல 25% அவர் ஆக்கி இந்த அணி தோத்துட்டுன்னா அவர் அடுத்தால காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபர் கொடுப்பாரு. ஏற்கனவே சுனில் கனகுலு மூலமா ஆஃபர் கொடுத்த மாதிரி அந்த வேலையை தான் பார்ப்பாரு. ஓகே, அப்போ பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு பார்கெனிங் ஏறிடும். பிஜேபி 29 மோடிக்கு 4வது முறையும் சிக்கலாயிரும். அப்ப இவரை 15க்கு தள்ளிட்டோம்னா காங்கிரஸுக்கு ஆப்ஷன் இருக்காது. தோத்து போனவங்க எல்லாம் மோடி தலைமையில கொண்டு 25 எம்பி சீட்டு இந்தியா கூட்டணிக்கு எதிராக என்டிஏ ஜெயித்தரலாம். இது மோடிக்கு நம்ம வீகம். எது வருதுன்னு பார்ப்போம். சசிகலா விஷயத்தில் நம்ம ஜெயித்த மாதிரி இதுலயும் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில மோடிக்காக நம்ம ஃபைட்டை கொண்டு போயிட்டு இருக்கோம். சார், என்டிஏக்கு 18 இருக்கு சார், ஏடிஎம்கேக்கு 22 இருக்கு சார். கிட்டத்தட்ட ஒரு 40% ஜெல் ஆகாதுங்களா? 2 பேர் கூட்டணி சேர்ந்து 22 ஏடிஎம்கே எங்க இருக்கு? வர இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல சொல்றேன். எங்க இருக்குங்க? எங்க இருக்கு சொல்லுங்க. தப்பான புள்ளிவரத்தை டிவில சேலம் மணிகண்டன், பொங்கலூர் மணிகண்டன் பலரும் பேசிட்டு இருக்க மாதிரி நீங்க பேசக்கூடாது. எத்தனை பர்சன்டேஜ் சார் ஏடிஎம்கே இருக்குங்க? ஏடிஎம்கேக்கு 19.4 இருக்கு. சரி, 19.4 இருக்கு. 19 20 வச்சுக்கலாம் சார். 20 + 18 கிட்டத்தட்ட வராதா சார்? அது ஜெல் ஆகாதுன்னு சொல்லி இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகாது. எடப்பாடியை முன்னிலைப்படுத்தினா அந்த இது ஆகாது. யாரை தான் சார் முன்னிலைப்படுத்தணுங்கிறீங்க? செங்கோட்டையன் முன்னிலைப்படுத்தினா கூட எடப்பாடியோட பெட்டரா இருக்கும். ஏன் சார் செங்கோட்டையனை முன்னிலைப்படுத்தணும்? கட்சிங்கிறது எடப்பாடி கிட்ட தானே இருக்கு. செங்கோட்டையனை முன்னிலைப்படுத்தினா ஜெல் ஆகுமா? நீங்க எடப்பாடி மீது ஒரு தனிப்பட்ட வன்மத்தை நீங்க எடப்பாடி இல்லாம செங்கோட்டையனை முன்னிலைப்படுத்தினா மட்டும் ஜெயிச்சிருமா சார்? எனக்கு லாஜிக் புரியல. அதாவது எடப்பாடியோட செங்கோட்டையன் முன்னிறுத்தா பெட்டரா இருக்கும். ஏன் எடப்பாடி முன்னிறுத்த கூடாதுங்கிறீங்க? எடப்பாடி முன்னிறுத்தினா முக்குலத்தோர் ஓட்டு போட மாட்டாப்ல. சரி, நீங்க பாஜகவுக்கு கருப்பு முருகானந்தத்தையோ இன்னொரு முக்குலத்தோரையோ யாரையோ போட்டாலும் கூட அதெல்லாம் நிக்காது. எடப்பாடி சிஎம்னா முக்குலத்தோர் போட மாட்டான், நாடார் போட மாட்டாங்க. சரி, கண்டிப்பா நாடார் டெபாசிட் இழக்க செய்தோம். நாங்க சொல்லி தான் அடிச்சோம். நாங்க தனிநபர்ல ரவீந்திரன் துரைசாமி ஒரு இன்ஸ்டியூஷன் டெபாசிட் இழப்பாரு 3 நாடார் தொகுதியிலும் சொல்லி தான் அதை செய்தோம். 2 நான் வெண்டியர்ஸ் போட மாட்டாங்க, நான் வேளாளர் கவுண்டர்ஸ் போட மாட்டாங்க. அதே கவுண்டர் தானே சார் செங்கோட்டையன்? அவருக்கும் போட்டுருவாங்களா சார்? செங்கோட்டையனை பொறுத்த அளவுல ஒரு அபகரிக்கும் தன்மை கொண்டவராட்டோ, ஒரு கிராப்பராட்டோ, பன்னீர்செல்வத்தை நீக்கினவராட்டோ அந்த சமூக மக்கள் பார்க்கல. செங்கோட்டையனை எடப்பாடியை விட ஒரு அக்செப்டபிள் லீடரா தான் மக்கள் பார்க்கறாங்க. ஓகே சார், அப்படியே அண்ணாமலை ஃபேக்டருக்கு வரலாம் சார். நேத்திக்கு கோயம்புத்தூர்ல மீண்டும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. எப்போதுமே தெளிவாக பேசக்கூடிய அண்ணாமலை நேத்திக்கு கொஞ்சம் ட்ரிக்கியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தலைவர் பதவிக்கு போட்டி இல்லைங்கிற, தலைவர் பதவிக்கு நான் போட்டி போடலன்னு சொல்ல வராரா, இல்ல தலைவர் பதவிக்கு போட்டியே இல்லை அதனால நான் போட்டி போடலன்னு சொல்ல வராரா? இப்படியும் ஒரு பல்வேறு சிக்கல் இருக்கு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் டெல்லி என்ன சார் முடிவுல இருக்காங்க? அமித்ஷாவை சந்திச்சு 4 பேருக்கு இம்பார்ட்டன்ஸை அடிச்சது எடப்பாடி பழனிசாமி. ஆமா, அதுல முக்கியமா அண்ணாமலை, டாக்டர் ஐயா, விஜய், செங்கோட்டையன் 4 வரையும் அடிச்சிட்டாப்ல. சீமான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடநாடு கொலையை பற்றி பேசுறவருக்கு இம்பார்ட்டன்ஸை எடப்பாடியோ அவரை சார்ந்தவங்களோ ஊசியை நாட்டி தலைகளை நின்னாலும் முடியாது. ஏன்னா அவரு அதுல 15 to 20% தனிச்சே பெற்ற முடியும் நம்பிக்கையில போயிட்டு இருக்கிறாரு. சரி, அடுத்தால அவரால் ஸ்டாலின்ட்ட ஒப்புதல் வாங்குறவங்க கொடுத்து தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. திமுக இன்டாக்ட்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இன்டாக்ட்னு சொன்னாலே விஜய்க்கும் டென்ஷன் ஆகும், ஐயா எடப்பாடிக்கும் டென்ஷன் ஆகும். அது இன்டாக்ட் நான் சொன்னது அது இன்டாக்ட் தான். அதனால நான் என்டிஏ நோக்கி போறேன், ஆப்ஷன் பிஜேபி நோக்கி போறேன், பிஜேபி ஆப்ஷனை ஓபன் பண்றேன்னு அங்க எடப்பாடி டெல்லிக்கு போயிட்டாரு. சோ இதுல 4 பேரை அடிச்சதுல ரிட்டாலியேட் பண்றாரு அண்ணாமலை. என்ன ரிட்டாலியேட் பண்றாரு? அவர் மீண்டும் இதுல தலைவரா வந்துட்டாருன்னா எடப்பாடிக்கு கேம் பிளான் அவுட். சரி, தலைவரா வரலன்னா எடப்பாடிக்கு அது பிளஸ். ஓகே, நான் அதை மறுக்க வரல சார். என்டிஏ கூட்டணி அமைந்து அண்ணாமலை தலைவராக இருந்தா என்ன சார் பிரச்சனை வருங்கிறீங்க? என்ன ரிட்டாலியேட் ஆவாங்க? 2 தடவை 12 சீட்டு அண்ணாமலை கேட்டாரு, 6 சீட்டு தான் தருவன்னாரு, கூட்டணி உடைஞ்சு. ஆமா, 2% சீட்டு தான் கொடுப்போன்னு எடப்பாடி சொன்னாரு. 5% வாக்கு கேட்டு அண்ணாமலை நின்னாரு. ஊரக உள்ளாட்சி நான் சொன்னேன் அண்ணாமலை தான் 3வது வருவார், என் தம்பி சீமான் அமைப்பு பலம் இல்ல, அண்ணாமலை தான் டெல்லி பலத்தோட 3வது வருவார்னு இதே ஆதன்ல நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அப்ப 5% வாக்கு எடுத்து அண்ணாமலை அதை சாதிச்சு காட்டினாரு. இப்பவும் 18% என்டிஏக்கு ஓட்டுக்கு நாங்க இன்டாக்டா இருக்கோம்னு அண்ணாமலை இது பண்ணுவாரு. நீங்க 19.4 தான் நீங்க இருக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு 100 சீட்டுனா எங்களுக்கு 90 சீட்டு, உங்களுக்கு 110 சீட்டுனா எங்களுக்கு 99 சீட்டுன்னு அண்ணாமலை நிற்பாரு. பாதிக்கு பாதி கேட்கிறாரு ஆல்மோஸ்ட். இவர் என்ன பண்ணுவாருன்னா
அந்த 18ஐயும் சிங்கம் காளமாடு கதையாட்டு ஒவ்வொருத்தரையும் தனியா பிரிச்சு உங்களுக்கு தனிச்சு நிற்க முடியாது, சீமான்ல நீங்க தனிச்சு நிற்க முடியாதுன்னு ஒவ்வொருத்தரையும் காட்டி ஒவ்வொருத்தருக்கும் தன் விருப்பப்படி சீட்டை கொடுத்து தான் வந்து அதிக சீட்டு தன்னோட 20% பலத்தை மீறி அதிக சீட்டுக்கு நிற்கிறதுக்கான அந்த அரசியலை பண்ணுவார். இதுதான் அவருக்கு ராஜதந்திர அரசியல். இத சிங்கம் காளமாடு கதையாட்டு 4 காளமாடுகளையும் ஒன்னா சேர்த்துதான் நம்ம முறியடிக்க முடியும். இதுல விஜய் நம்மளை நம்பி இருப்பாருன்னா அவரையும் இதுக்குள்ள இழுத்து விடலாம். அவர் எக்கடுங்கட்டு போட்டு அவரு ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனும் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் தெரியாம என்ன பண்ணுன்னு தெரியாம குழம்பி இருக்காங்க. சீமான் சுத்த வீரன், விஜய் வியாபார அரசியல் பண்ண வந்திருக்காருன்னு மக்களே பேசுற அளவுக்கு இன்னைக்கு அது கீழ்மட்டத்துல இறங்கி போயிட்டு இருக்கு. அவர் கொடநாடு கொலை எல்லாம் சொல்லி ABCD எய்த்து 214 பண்ணி சொல்லும் போது சீமான் சுத்த வீரரா மக்களை நம்பி நிற்கிறாரு. விஜய் அரசியல் வியாபாரம் பண்ண வந்திருக்கிறாரு, எடப்பாடி கிட்ட அந்த வியாபாரம் சூடு பிடிக்கலங்கிற மாதிரி மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்குது. ஸோ அவரும் இதுக்குள்ள கம்பைன் பண்ணாருன்னா அவர் பலம் நிரூபிக்காதவர், அவர் கம்பைன் பண்ணி பண்றது கஷ்டம். பட் அவர் அலர்ட் ஆயிடணும், அவ்வளவுதான். எடப்பாடிட்ட நீங்களும் அலர்ட் ஆயிட்டீங்க விஜய். எங்களுக்கு அண்ணாமலை நீடிப்பாரா மாட்டாரு சார்? அண்ணாமலை நீடித்தால் அதிமுக, அதாவது அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு வந்து ADMK கூட்டணி வேணாம், நாம தனிச்சு நிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல அண்ணாமலை இருக்காரா சார்? அண்ணாமலை இதுல நீடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம். நான் நீடிப்பார்னு 100% சொல்ல தயாரில்லை. நீடிக்கக்குள்ள வாய்ப்புகள் அதிகம். அண்ணாமலை தலைவராக நீடிக்க வாய்ப்புகள் அதிகம்னு சொல்ல வரீங்க? நான் நீடிக்கணுங்கிறத நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி. ஏன்னா கடைசி நிமிஷம் சீட்டு ஷேரிங் வர்றது வர, உரிய சீட்டு வர்றது வர அண்ணாமலை இல்லைன்னா எடப்பாடி ஏமாத்துவாருங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, அண்ணாமலை இல்லாம வேற யாராவது இருந்தாங்கன்னா எடப்பாடி ஏமாத்திடுவாரு. அண்ணாமலை வந்து சீட்டை பேசி வாங்கிடுவாருன்னு சொல்ல வரீங்களா சார்? அல்லது உடையும். ஓகே, கூட்டணி உடையுங்கிறீங்க. ஆமா. இன்னொன்னு, எடப்பாடி பயணிசேவத்துல நிறுத்துறதுக்கு அண்ணாமலை தேவைங்கிறேன். எடப்பாடி பயணிசேவத்துல நிறுத்துறதுக்கு அண்ணாமலை தேவை. இதை டெல்லி தலைமை ஒத்துக்கிட்டாங்களா, ஏத்துப்பாங்களா? நான் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். சசிகலா விஷயத்துல ஏத்துக்கிட்டாங்க. சரி. சசிகலா விஷயத்துல எத்தனை பேரை மீறி ஏத்துக்கிட்டாங்க? பாண்டேல இருந்து ராஜகோபால் இருந்து. ராஜகோபால்லாம் என்ன அதை ஒத்துக்கிட்டாரு தோல்வியை. ஐயா உங்க ஆசீர்வாதம் தேவைன்னு அவரே நான் மதிச்சுதான் பேசினேன். ஸோ அந்த இது மாதிரி இதுலயும் என் ஃபைட்டை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு எடப்பாடி 15% எடப்பாடி நிக்கலன்னா 29 அவருக்கு தன்னோட ட்ரூ கலரை காட்டுவாரு. அது மோடி இங்க ஏமாந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். மோடி ஏமாந்துட கூடாங்கல்ல, நாம தெளிவா நம்ம பாதையில பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டை நாம அமித்ஷாட்ட வைக்கிறோம், நட்டா கிட்ட வைக்கிறோம், மோடி கிட்ட வைக்கிறோம், PL சந்தோஷ் கிட்ட வைக்கிறோம், சத்யன் குருமூர்த்தி கிட்ட வைக்கிறோம், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அந்த இன்புட்ஸையும் இதையும் நாம தெரியப்படுத்தி இருக்கோம். சார், ADMK BJP கூட்டணினா 50-40 இல்லாட்டினா கூட்டணி வேணாங்கிற மைண்ட் செட்ல அண்ணாமலை இருக்காரா சார்? அது இன்னும் சீட் ஷேரிங் அதெல்லாம் ரொம்ப நாளாகும். இல்ல சார், நீங்க வந்து அது கேள்வியே வரலீங்கிறாங்க. அவரு NDA கூட்டணி வரலீங்களங்க. அவர் சிங்கம் காளை மாடு மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு விட்டு போகணும்லாம் நினைக்கிறாரு. சோ அவர் அதுல தானே அவர் தெளிவா இருக்கிறாரு. அண்ணாமலை என்ன சார் நினைக்கிறாரு? நீங்க வந்து ஒரு விஷயத்துல அடிப்படையே என்னன்னு புரிஞ்சிக்காம அடுத்த கட்டத்துக்கு போகாதீங்க. ஓகே. அவர் இன்னைக்கு வக்போர்டு இதுல எதிர்த்துதான் ஓட்டு போட்டிருக்காங்க. ADMK BJP ஆப்ஷனை ஓபன் பண்ணி இருக்கிறாரு, அவ்வளவுதான். ஓகே. அவர் சமர்த்தர், கில்லாடி. அப்போ அந்த கில்லாடித்தனத்தை நம்ம கேர்ஃபுல்லா இருந்து இது பண்ணாதான் முடியும். நடராஜன் எவ்வளவு பெரிய கில்லாடி, எவ்வளவு பெரிய இது. நான் இன்னும் சொல்ல போனா இந்த பொங்கலூர் மணிகண்டனுக்கும் சேலம் மணிகண்டனுக்கும் சகோதரர்கள் தான் சொல்லிக்கிறேன். அன்னைக்கு சசிகலா CM ஆக முடியாது, ஆகஸ்ட் 15 விடுதலை இல்ல, BJP இன்க்ளூசிவ் அலைன்ஸ்ல சசிகலா, இந்த ரெண்டையும் நாம சொல்லும் போது CM ஆக முடியாதுன்னு சொல்லும் போது சசிகலா குடும்பத்தில் உள்ள 7 கட்ட 8 கட்ட அடியாளுகளுக்கு கால் எங்கன்னு தேடி தெரிஞ்சவங்க தான் இந்த பொங்கலூர் மணிகண்டனும் இந்த எல்லா கோஷ்டிகளும். தினகரனுக்கு கால் எங்கன்னு தேடிஞ்சவங்க தான். நம்ம நின்று அடிச்சவங்க. சில இடங்கள்ல பேசுறதுக்கு சில இடங்கள்ல பதில் கொடுத்துதான் தீரணும். இந்த பதில் 100க்கு 100 உண்மையானது, நியாயமானது. தமிழுக்கு ஒரு நல்லுலகம், ரவீந்திரன் துரைசாமி சொல்றது உண்மைன்னு சொல்லக்கூடியதான். ஆனா எடப்பாடி டெமோக்ராட். ஓகே. 20% நிரூபிச்சிருக்கிறாரு. பார்லிமெண்ட் கேண்டிடேட் இல்லாம நிரூபிச்சிருக்கிறாரு. காசு பணம் கொடுக்காம பணம் செலவழிக்காம நிரூபிச்சிருக்கிறாரு. சோ 20% ஓட்டு அவர்கிட்ட இருக்குது. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல பலகீனப்பட்டிருக்காருங்கிறதையும் நாம தான் முன்னெடுத்து சொல்றோம். ஓகே. ஒரு டெமோக்ராட்டா இல்லாத சசிகலாவை ஃபைட் பண்றதுக்கும் 20% உள்ள எடப்பாடியை ஃபைட் பண்றதுக்கும் ரொம்ப கடுமையான இது. பட் we are fought fighter, will rather die than surrenderங்கிற மாதிரி ஃபைட் பண்ணக்கூடிய வகை நம்ம. சோ அந்த இடத்துக்குள்ளதான் நாம அந்த ஃபைட்டை கொண்டு போறோம். எல்லா BJP முக்கிய தலைவர்கள்ட்டையும் எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர், அவரை 15% கீழே சட்டமன்ற தேர்தலை கொண்டு போனாதான் அவர் வந்து 20 சீட்டு, காங்கிரஸுக்கு 29 ஆஃபர் பண்ண மாட்டாரு. we must be alertங்கிறத நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, விஜய், ராமதாஸ், அண்ணாமலை, செங்கோட்டையன் இவங்களை இது பண்றதுக்காக தான் BJP ஆப்ஷன்ஸ் ஓபன் பண்ணி வைக்கிறாங்க மாதிரி போக்கு காட்டுறாரு எடப்பாடி. கண்டிப்பா அவர் கில்லாடி.
நேர்த்தியான திறமையான அரசியல்வாதி. சார் அண்ணாமலை என்ன முடிவுல சார் இருக்காரு? அண்ணாமலையுடைய பிளான் என்னவா இருக்கு சார்? அண்ணாமலை ஒரு மாநில கட்சியோட பவர்ஃபுல் தலைவர். ஓகே. அவர் எடப்பாடியோட இந்த நோக்கம் தெரியுது. இந்த நோக்கத்துக்கு கட்சிக்குள்ளேயே பலரும் எடப்பாடிக்கு சாதகமா இருக்கிறாங்க. பிஜேபிக்குள்ளேயே கண்டிப்பா. ஓகே. பேர சொல்ல வரும்போது பலரும் சாதகமா இருக்கிறாங்க. சரி. சோ கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ள அவர் தன்னையும் காப்பாத்தி, தன் இமேஜையும் காப்பாத்தி, தன் ஹீரோயிசத்தையும் காப்பாத்தி தன்னை நிலைநாட்டுறதுக்கு அவர் போராடுறாரு. அவர் போராட்டத்துக்கு நம்ம துணை நிற்கிறோம். ஓகே சார். என்னுடைய கடைசி கேள்வி சார், ஒரு தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரபரப்பா தான் இருக்கு. டெல்லியோடைய பிளான், மோடி அமித்ஷாவுடைய திட்டம் 2026க்கு என்னவா சார் இருக்கு? அவங்களுடைய திட்டம்ங்கிறது 2026 இல்ல 2029 சார்? 26ன்னு டெல்லி ராஜகோபாலன், பாண்டே போன்றவங்க எல்லாம் சொல்றாங்க. நம்ம 26ன்னு எடப்பாடியை தூக்கி வச்சோம்னா அவர் அல்வா கொடுத்துட்டு போயிருவாரு, ஏமாத்திடுவாருங்க. நாம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். சசிகலா விஷயத்துல இவங்க எல்லாம் என்கிட்ட தோத்தவங்க தான். இது என்ன வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். அவங்க என் சகோதரர்கள் தான். மற்றபடி என் உணர்வும் அவங்க உணர்வும் ஒண்ணுதான். இதுல மட்டும் நாம வேறுபடுறோம். காலம் பயில் சொல்லட்டும். 26க்கு எடப்பாடிக்கு வாய்ப்பு கொடுத்தா 29க்கு நமக்கு அல்வா கொடுத்துருவாரு நீங்க சொல்ல வரீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார், ஓகே சார். நன்றி சார். குறிப்பாக இந்த தமிழ்நாடு அரசியல் களத்தை பத்தின உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க. பல எக்ஸ்க்ளூசிவான விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா பேசிருக்கீங்க. நேரிலிருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரவீந்திரன் சார். நன்றி தாமரை.